சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். அதில் நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இந்த ப்ரொஃபைலை பாருங்கள். மூஞ்சியில் பவுடர் அடிச்சுட்டு விளையாட்டு பிள்ளை எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இவர் உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணுற இமேஜ் என்ன? எக்ஸ்ட்ரீம்லி இன்னசென்ட் கை. ஆனால் ரியல் லைஃப்பில் இவர் யாரோட எங்கே என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டுருக்காரோ தெரில. கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நம்ம ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறோன்றதை பற்றிலாம் யோசிக்க யாருக்கும் டைம் இல்லை. வெறும் சோஷியல் மீடியாவை வச்சு தான் இந்த உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுது. அப்படி இருக்கப்போ அதில் ஃபேக்காக இருக்கிறதுல தப்பே இல்லை. പുകവലി നിങ്ങൾക്ക് ദോഷകരമാണ്. இப்போலாம் நிறைய விஷயங்கள் பண்ணாட்டி போரிங் ஐயா அப்படின்னு இந்த உலகம் நம்மளை டேக் பண்ணிடுவோம். தெரியுதோ தெரியலையோ ஏதாவது பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் போய் மாத கணக்காக டான்ஸ் கற்றுட்டு வந்து அதுவே பொழப்பாக இருக்கவங்க கூட அடக்கி தான் வாசிப்பான். ஆனால் நம்ம அதை விட அவுத்துக்கிட்டு தான் வாசிக்கணும். லூஸாக ஒரு டிஷர்ட், யாரும் போடாத கலரில் ஒரு நைக்கி ஷூ, கச்சா முச்சான்னு கருத்துள்ள பேக்ரவுண்ட், கொஞ்சம் ஆட்டிடியூட். நமக்கு ஆட தெரியாதுன்னு நோபடி நோசியா. சட்டி தலையமாக இருக்கான். இவனுக்கு இப்படி ஒரு ஃபிகரா? கத்திரி வயலில் சுற்றின கத்ரினா கை ஃப்ரேஞ்சில் இருந்துட்டு இவனை ஏண்டி கல்யாணம் பண்ண? காட்டு எருமைக்கெல்லாம் கத்ரினா கைப்பா. இவனுக்கெல்லாம் இந்த ஃபிகர் ஓவர்னு ஊருக்கே தெரியும். இதில் இவனுங்க வேற மேட் ஃபார் ஈச் அதர்னு வாழ்த்து. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதா? நம்ம கமெண்ட்டை போட்டுற வேண்டியதான். முடிஞ்சிருக்குமே. மன்னிக்க முடியாத துரோகின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் இல்லாத ட்ரெயினில் நானும் அவனு மட்டும் ஃபுட்போலில் தனியாக போகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அவனை உதச்சே கீழே தள்ளி விட்டுருவேன். அப்படி என்ன பண்ணான்னு கேட்குறீங்களா? எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் புகுந்து என்னை பற்றி தப்பு தப்பாக பேசி பிரேக்கப் பண்ண வச்சு ஒரே வாரத்தில் எச்சா மாதிரி போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். எவ்வளவு கெடுத்துட்ருக்கானோ. இவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். கேக் ஒரு கேடு. இவெல்லாம் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஹாப்பி பர்த்டே மச்சான். இந்த தண்டப்பிரதேச பர்த்டேக்கு நான் வாட்ஸ்அப் டிபி ஸ்டேட்டஸ் வேறு மாற்றினேன். நம்ம ரியல் லைஃப்பில் பொண்ணுங்களை எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நம்மளால் சுத்தமாக பேபி சிட்டிங்கே பண்ண முடியாட்டியும் நடுவில் மானே தேனே பொன் மானே மாதிரி ஐ ரெஸ்பெக்ட் உமன் ஆர் கிரேட், ஐ லவ் பேபிஸ் அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செம்ம மேட்டராக இருக்கியா? Hey, hi. செல்ஃபி டைம் ப்ரோ. டே வெல் ஸ்பெண்ட் போஸ்ட் பண்ணும். லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. டே வெல் ஸ்பெண்ட்னா டே கடைசியில் தானே ஃபோட்டோ எடுக்கணும். பஸ் கடைசியில் எவன் மூஞ்சி பஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. கமான் படிஸ், போஸ்ட் லைக் வி ஆர் பெஸ்டீஸ். பாஸ், உங்கள் லாஸ்ட் நேம் கூட எனக்கு தெரியாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி போஸ்ட் கொடுக்க சொன்னேன். டேய், எனக்கு உன் பேர் என்னன்னு தெரியாதுடா. கார் வச்சுருக்க ஒரே காரணத்தால் தான் நானே உன் கூட சுற்றிட்டு இருக்கேன். பேசாமல் போஸ்ட்டை கொடுப்பா. ரெடி? வாய் கோணையா வை. மாப்பிள்ள சொல்கிறது செய். இப்படி வரல காமிச்சா என்ன வச்சு வைப்போம்? இப்படி போஸ்ட் கொடுக்குற எந்த நாய்க்கு அர்த்தம் தெரியாது. சும்மா கொடுத்து விடு. ஓகே ஓகே ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் மூடி டைப்பா, ஃபன் லவிங் ஜோவியல் பர்சனா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, இன்ட்ரோவர்ட்டா அப்படின்றதெல்லாம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான். ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி கரெக்டாக ஒரு 13 பேராக டேக் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கேனத்தனமாக ஒரு கேப்ஷனை போட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு போட்டுறணும். என்னோடய ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா 8 பசங்க 5 பொண்ணுங்களை டேக் பண்ணியிருப்பேன். அதில் 2 பொண்ணுங்களோட நானே காரில். ஆனால் அதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? காருக்குள்ளே, சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட போட்டிங்கன்னா இப்படி இருக்க இமேஜ் இப்படி ஆயிரும்.
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ப்ரோ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ ஓட்டக்காலாம் சப்ஸ்கிரைப் ப்ரோ. மூட்டு போயிடுறா, இன்னொரு வாட்டி ஜன்னல் தட்டினா கொண்டுருவேன் நாயே. யா பேபி கமிங்.